because we are kings and our words matter. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடும் அனைத்தையும் அருளிடோ எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடோ பலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே. அனைத்தையும் அருளிடோ எனக்கென தந்திடோ பலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா அருளிடோ எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே. செத்தை நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செத்தை நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே. யெகோவா அருளிடோ எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே. அனைத்தையும் அருளிடோ எனக்கென தந்திடும் பலக்கரம் என்னை உயர்த்திடோ தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். தேவனே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, அலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, அலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே ஆழ்கடல் போல் பேரன்பினார், வெள்ளம் போல் மாதயா மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பராதம் சிந்தினார். இவ்வன்பை நினைந்து துதி பாடாதோ யாரும் உண்டோ, விண்ணை சேரும் நாள் வரை அன்பரை மறப்பாரோ. இவ்வன்பை நினைந்து துதி பாடாதோ யாரும் உண்டோ, விண்ணை சேரும் நாள் வரையில் அன்பரை மறப்பாரோ.
அதை நினைத்து பார்க்கிறவர்கள் அதை பாடாமல் எப்படி இருக்க முடியும்? அவரை துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய அன்பும் தயவும் இந்த கல்வாரி சிலுவையில் நின்று பாய்ந்து ஓடுகிறது நம்மை நோக்கி. நம்மை அதனால் நிரப்புகிறது. அவருடைய அன்பு தயவு, அன்பும் கிருபையும் நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளங்களை ஏறெடுத்து நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஓமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. துதிக்கிறோம் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய அன்பையும் உடைய தயவையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். மாபெரும் நதியை போல் அது எங்களை நோக்கி ஓடி வருகிறது, எங்களை நோக்கி பாய்கிறது. உம்முடைய அன்பு எங்களை அரவணைத்துக் கொள்கிறது. உம்முடைய தயை எங்களுக்கு எல்லா காரியங்களையும் சுலபமாக்கி தருகிறது. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தட்டும். கிருபையை உள்ளங்கள் காணட்டும், அதிலே பூரிக்கட்டும், அதிலே மகிழ்ந்து களி கூறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கிருபையை பூரணமாய் பெற்று ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். தன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் இப்படி கிருபையை அவள் காணட்டும் கர்த்தாவே. உடைய பலத்தை காணட்டும். உமக்கு எல்லா கனமும் துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16 12 வாக்கியங்கள். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் கல்வாரி சிலுவிலே சிந்தின இரத்தம், அவர் நமக்காக மரித்தது குறித்து நினைவு கூறும்படி நாம் இந்த பந்தியை ஆசரிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். இயேசு உலகத்தில் இருந்த நாட்களை பந்தியை ஆசரித்த போது அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் சொன்னது, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இது ஒரு புது உடன்படிக்கை என்று சொன்னார். பழைய உடன்படிக்கையில் இல்லாத பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே ஆடுகளின் இரத்தமும் மிருகங்களின் இரத்தம் சிந்தப்பட்டாலும் அவருடைய இருதயங்கள் கழுவப்படவில்லை. இருதயங்களிலே பாவம் இருக்கிறது, குற்றம் இருக்கிறது என்பது எப்போதும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அது உறுத்திக்கிட்டே இருந்தது, அவங்கள சுத்தமாக்க முடியல. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இனி பாவங்களை நான் நினைப்பதே இல்லை என்றார். அவர் அக்கிரமங்களை எண்ணுவதே இல்லை. கிழக்குக்கு மேற்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக போட்டேன் என்றார். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்முடைய இருதயங்களை கழுவி சுத்தமாக்கி அந்த இருதயத்திலே அவருடைய வார்த்தைகளை வைத்து மனதிலே அவருடைய வார்த்தைகளை எழுதுவேன், பரிசுத்தாய் உள்ள வச்சு நடக்கவும் செய்யவும் பண்ணுவேன்றார். அப்போ ரட்சிக்கப்பட்டு அப்படியே விட்டுறல பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக நம்முடைய இருதயத்தை வார்த்தையினால் நிறைக்க விரும்புகிறார். மனதில் அப்படியே வார்த்தையை பதிஞ்சு எழுதுகிறார். எவ்வளோ பெரிய காரியம், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். அது ஏன் எழுதணும்? ஆதியிலே நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை
நமக்காக ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை, நமக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஆதாம் இழந்து போனால் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். அதெல்லாம் அனுபவிக்க வேணும்னா அதெல்லாம் எதில் தெரிந்து கொள்ள முடியும்னா வார்த்தையிலிருந்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை 60 நமக்குள்ளே பலன் தரணும். அப்போ தான் அதெல்லாம் நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். எல்லாம் வார்த்தையிலையும் வாக்குத்தத்தங்களையும் அந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் வச்சுட்டார். அப்போ அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைக்க கர்த்தர் அதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார். அதற்காகத்தான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். கர்த்தர் எவ்வளோ நல்லவன்னு பார்க்கணும். ஏதோ கல்வாரி சில ரத்த சிந்தன உடனே அதோட முடிஞ்சல பாருங்கள். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இல்லை எனக்கு கேட்கல, எனக்கு தெரியல, நான் உணர முடியலன்னு நம்ம சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கேட்கவும் காணவும் உணரவும் நமக்கு உதவி செய்கிறார். அவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தேவனுடைய சக்தியையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரம்மாண்டமான ஆற்றலையும் நமக்குள்ளே கொண்டு வரும்படி அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையில் கர்த்தர் அவ்விதமாய் வைத்திருக்கிறார். நமக்கு பிரசங்கிற ஊழியக்காரர்களையும் கர்த்தர் அபிஷேகித்து அவருடைய வரத்தையும் வல்லமையும் தந்து நம்முடைய உள்ளத்தில் பதிகிற மாதிரி, மனதில் எழுதுகிற மாதிரி பிரமாதமாக பிரசங்கம் பண்ண அவர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நமக்கு பதியணும். பதியலைன்னா மீண்டும் கேட்டால் பதியும். காரணம் அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவளாக இருக்கிறோம். கர்த்தர் அப்படி மாற்றியிருக்கிறார். அவர் சிந்திய ரத்தம், அவர் நமக்காய் மரித்தது எத்தகைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆதாம் இழந்த போன ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. பெற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பையும், அவன் இழந்து போன தெய்வீக சுகத்தையும், செழிப்பையும், கௌரவத்தையும், மரியாதையும், உயர்வையும், வெற்றியும், வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் அதை மீட்டெடுக்க முடியும். மீட்பரே நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஜூபிலியே நமக்குள்ளே இருக்கு. பரிசுத்த வரும்பொழுது அதை உணர்வீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறத அப்படின்றார். இந்த கால வேளையில் இன்றைக்கு இந்த பந்தியை ஆசரிக்க போகிறோம். இந்த ரத்தம் அவருடைய ஜீவன் நமக்கு என்ன செய்திருக்கிறது, எப்பேற்பட்ட மகத்துவத்தை நமக்கு அளித்திருக்கிறது, எப்பேற்பட்ட பிரம்மாண்டம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் இந்த பந்தியில் பங்கெடுப்போம். முதல் ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு எல்லாருக்கும் பரிமாறப்படும். உள்ளே வெளியே மெத்தையில் எல்லாருக்கும் கிடைச்ச பிறகு நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒன்றாக அனுசரிப்போம். அது வரைக்கும் அப்பத்தை ரசத்தை எடுத்து வைத்து கொண்டு காத்திருங்கள். எழுந்து நிற்க சொல்லுவேன். ஒன்றாக எல்லாரும் சேர்ந்து அனுசரிப்போம். எல்லாரும் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே உடைய இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆடு மாடுகளின் ரத்தம் அல்ல, உடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தையே சிந்தி பாவத்தை எல்லாம் போக்கி அதை ஒருபோதும் நினைப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. அது மட்டுமல்லாமல் உள்ள வழிகளிலே நடக்க உடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவுவீர். வசனத்தை கொண்டு, ஆவியானவரை கொண்டு, போதனையை கொண்டு, சபையை கொண்டு, எல்லாவற்றையும் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் சுதந்திரித்து கொள்ள எங்களை நடத்துகிறீர். என்ன அற்புதமாண்டவரே! எப்பேற்பட்ட காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். இந்த பந்தி நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை பிரதிபலிக்கிறது. உடைய ஆசீர்வாதத்தின் பந்தியின் இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் அல்ல, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறதோ அதிலேயே அவர்கள் பங்கு கொள்ளட்டும். உடைய ஆசீர்வாதங்களை ருசி பார்க்கட்டும். உடைய நன்மைகளால் நிரப்பப்படட்டும். பாவம், மன்னிப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம், நீதிமான் என்கிற ஸ்தானம், தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம், வெற்றி, வாழ்வு எல்லாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். அதை அவள் சுதந்திரித்து கொள்ளட்டும், ருசி பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே.
நாம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் நம்முடைய உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், நமக்கு அவர் கொண்டு பண்ணின வாழ்வு, ஜீவன், சமாதானம், சுகம், வெற்றி, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நாம் வாழ்ந்திருக்கும்படியாக அவர் செத்தார், சாவை அனுபவித்தார், பாதாளம் வரை சென்றார், நம்முடைய நரகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், பரலோகம் நமக்கு சொந்தமாகும்படியாக. ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இப்படி பெரிதான கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்களை ரட்சித்தது மட்டுமல்ல, எங்களை தாங்கி நடத்துகிறது. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை. நாங்கள் வாழ்ந்திருப்பது உம்முடைய கிருபை. நாங்கள் எல்லா சோதனைகள் மத்தியில் நின்று வெற்றியை காண்பது உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது அல்லவா? அதை நாங்கள் எண்ணி பார்க்கிறது. விளங்கிக் கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய கிருபையை, உம்முடைய பலனை, இந்த வாழ்வை, இந்த வெற்றியை தரக்கூடிய இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. இந்த பந்தியில் பங்கு கொண்டவர் அனைவரும் இந்த ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கட்டும். உம்மை ருசித்து பார்க்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் ருசித்து பார்க்கட்டும். இவர்களுக்காக மீட்பின் மூலமாய் உண்டு பண்ணின அத்தனையும் அவள் பெற்று அனுபவிக்கட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை மேலெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம உட்கார்ந்து இந்த பாடலை ஒரு முறை அவங்களோட சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது கப்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். கப்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உம் கிருபை தாருமே, போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. உம் சேவை செய்ய கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 33வது வசனம். அப்போஸ்தலர் 4:33.
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கிருபை குறித்து கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். அதில் முக்கியமாக கிருபையில் வாழ்வதை குறித்து போதித்து வருகிறோம். அதிலே இப்பொழுது கிருபையிலே வளர்வது எப்படி என்பதை குறித்து போதித்து வருகிறோம். ஆதி திருச்சபையை குறித்து இங்கே ஒரு காரியம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆதி திருச்சபையில் உங்களுக்கு தெரிந்தபடி 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு சபை ஆரம்பமாகிறது. பேதுரு பிரசங்கிக்கிறார். 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிறவியிலே முடவனாய் பிறந்த ஒருவன் தேவாலயத்து வாசலிலே அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பேதுரும் யோவானும் அவன் எழுந்து நடன்னு சொல்ல அவன் எழுந்து குதித்து நடந்தான். இதை கண்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சுவிசேஷத்தை கேட்டார்கள். இப்படி சபை பெருகி பல்லாயிரக்கணக்கான மக்களால் சபை நிறைந்திருந்தது. இதை கண்ட யூதர்கள் வெறுப்பு கொண்டு பேதுரும் யோவானையும் பிடித்து விசாரித்து எப்படி இந்த அற்புதம் நடந்தது, எப்படி இவன் நடந்தான் என்று விசாரிக்க அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்து, அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவன் இன்றைக்கு சொஸ்தமானான் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் இனி இந்த நாமத்தையோ இந்த உயிர்த்தெழுதலையோ பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி எச்சரித்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள். திரும்ப வந்த இவர்கள் சபையினிடத்தில் சொல்லி ஜெபிக்க சொல்லி சபையாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் கூடியிருந்த இடமே அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஜெபத்தை செய்தார்கள். அப்படியெல்லாம் ஜெபம் செய்து தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். எதிர்ப்புகள் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே. அதன் விளைவாக சபை என்ன நிலையில் இருந்தது என்பதை தான் இந்த 33ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அதாவது எதை பிரசங்கிக்கக்கூடாதுன்னு சொன்னார்களோ, பயமுறுத்தினார்களோ, அதை குறித்து இன்னும் தைரியமாக, இன்னும் வல்லமையோடு அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்துட்டார்கள். இன்னொரு காரியம் சொல்லியிருக்குது, அதுதான் இப்போ கவனித்து வருகிறோம். அவர்கள் எல்லார் மேலும், அதாவது சபை முழுவதின் பேரிலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண கிருபை. பூரண கிருபைன்னு சொன்னால் கொஞ்சமாக இருக்க முடியும் கிருபை, போதிய அளவுக்கு இருக்க முடியும், இன்னும் அதிகமாகவும் இருக்க முடியும், பூரணமாகவும் இருக்க முடியும். இப்படி வெவ்வேறு அளவுகளில் கிருபை இருக்க முடியும் என்பதை வேதவசனம் நமக்கு காட்டுகிறது. அதிகம் கிருபை தருகிறாரேன்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தா வாஸ்து காமிச்சேன் போன வாரம். கிருபையில் வளருவோம் என்று சொல்லி பேதுரு சொல்கிறாரு, அதையும் வாஸ்து காமிச்சேன். இப்படி கிருபை என்பது இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் கிருபை தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபையை நாம் இன்னும் அதிகமாய் பெறணும். நன்றாக யோசித்து பாருங்கள். கிருபை என்கிறது என்ன என்று யோசித்து பாருங்கள். நான் சொன்னேன் போன வாரம், கிருபை என்றால் என்ன என்பது குறித்து விளக்கங்கள் சொன்னேன். கிருபை என்பது கர்த்தருடைய அன்பை போல தான் பாருங்கள். அதன் ஆழம், அகலம், நீளம், உயரம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஏராளமான காலம் தேவை, ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே வேத வசனத்திலே ஒரு சில காரியங்களை வைத்து நம்ம இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் துரிதமாக. பாருங்கள், கிருபை குறித்து பேச போனால், போன வாரத்தில் நான் சொன்னது போல் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அற்புதமாக அவர்களை விடுவித்து வனாந்தரத்தின் வழியாக கொண்டு வர்றார். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போகிறதுக்காக வழியில் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக செய்கிறார்கள். தேவன் என்ன சொல்லுகிறார்? சரி, நீ இவர்களை கொண்டு போ, நான் வேணா உனக்கு முன்னால் ஒரு தூதனை அனுப்புகிறேன், நான் வரலன்ட்டார். அப்போ மோசே தேவனிடத்தில் போகிறான். என்ன ஆண்டவரே, நீர் வரல என்று என்ன சொன்னீர் எனக்கு? நீ என்னிடத்தில் தயை பெற்றாய் என்று எனக்கு சொன்னீர் அல்லவா? அப்படி இருக்கும்போது எப்படி என் கூட வரலன்னு சொல்லுவீர் இப்போ அப்படின்னு சொல்லி தேவனோடு கூட அவன் வாதாடுகிறான். கடைசியில் தேவன் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறார். மை presence shall go with you and I will give you rest அப்படின்னு அவனுக்கு சொல்கிறார். ஏன்னா இவன் சொல்கிறான், நான் உனக்கு முன்பாக தயை பெற்றேன் நீர் சொன்னீர் அல்லவா. தயை என்கிற வார்த்தை கிருபை என்கிற வார்த்தை குறிக்கிறது. கிருபைங்கிறத சில நேரத்தில் கிருபைன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சில நேரத்தில் தயைன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ளும்போது கிருபை நல்லா விளங்கிடுது நமக்கு. கிருபை வேற ஒன்றும் இல்லை, கடவுளுடைய தயவு. சொல்லுகிறான், நான் தயவு பெற்றிருக்கேன்னு சொல்லிடுறே, இப்போ நான் வரமாட்டேன்னு சொல்கிறீரே அப்படின்னு சொன்னோடனே, நான் இல்லை, நான் வர்றவங்க கூட என் சமூகம் உன்னோடு கூட போம், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அதாவது நீ சமாதானத்தோடு இருப்பாய், பிரச்சனைகள் இருந்தெல்லாம் உனக்கு பெரிய
விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறார். இப்போ அதிலிருந்து கிருபைனா என்னென்னு எனக்கு வழங்குது. கிருபைனா கடவுளுடைய தயவு. தயவுனா என்ன, இன்னும் தெளிவாக சொன்ன போனால் கடவுளுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனோடு கூட இருப்பது தான் கடவுளுடைய தயவு. நான் கூட வர்றேன்றார், அதுதான் தயவு. ஒருவன் கடவுளுடைய கிருபையை பெற்றிருந்தார் என்றால் கடவுள் அவனோடு கூட இருக்கிறார். அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம். போத்திபார் எகிப்து தேசத்தில் விற்கப்பட்டு யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே போய் ஒரு அடிமையாக இருக்கிறான். எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவன் சுதந்திரமாக இருக்கிறவர்களை காட்டிலும் மேலான பதவிக்கு வர்றான். அந்த வீட்லேயே அவன் தான் நம்பர் 1 பாஸாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனுடைய வீட்டில் கடவுள் அவனை உயர்த்துறார். அடிமைன்றதுனால பிரச்சனை இல்லை, இவன் நம்பர் 1 ஆகிட்டாங்க. அந்த ஊர்காரனோட பெரிய ஆளாக இருக்கிறான். அதன் பிறகு அந்த ஊர்லேயே பெரிய பிரைம் மினிஸ்டராக மாறினாங்க. இதெல்லாம் வேத வசனத்தில் சொல்லப்படுகிற உண்மை, சரித்திரபூர்வமான உண்மை. எப்படி ஆனால் கடவுள் அவனோடு கூட இருந்தார். வேத வசனம் அப்படியே சொல்லுது, கடவுள் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்ததெல்லாத்தையும் வாய்க்க பண்ணினார். கடவுள் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள்லாம் காண்கிறார்கள். ஏன்னா அவன் செய்கிறதெல்லாம் விளங்குது, செய்கிறதெல்லாம் வெற்றி அடைகிறது. அதை பார்த்து போத்திபார சொல்கிறான், கர்த்தர் இவனோட இருக்கிறாருன்னு சொல்லி. பார்க்குற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க கர்த்தர் இவனோட இருக்கிறாருன்னு. அப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் கடவுளுடைய கிருபை. ஒரு விதத்தில் சொல்ல போனால் கிருபையை புரிந்து கொள்ளணும்னா அது கடல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் இப்படிப்பட்ட சின்ன விதத்தில் அதை புரிந்து கொள்ளலாம். கடவுளுடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவன் கடவுளுடைய தயையை பெற்றிருக்கிறான். கடவுளுடைய சமூகம் அவனோடு கூட இருக்கிறது, பிரசன்னம் அவனோடு கூட இருக்கிறது. ஆகவே அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது, கடினமான காரியங்கள் சுலபமாகிறது, முடியாத காரியங்கள் முடிகிறது, சாத்தியமாகிறது. இப்படி கிருபை ஒரு எபிலிட்டி அவனுக்கு தருது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆற்றலை அவனுக்கு கொடுக்கிறது. அப்போ இதுதான் கிருபை. கிருபைன்னு என்ன, கடவுளுடைய தயவு. அது தயவு இருக்குதுன்னு எப்படி தெரியும்? கடவுள் அந்த மனுஷனோட கூட இருக்கிறார். என் சமூகம் முன்னோட கூட போகும், அதுதான் கிருபை. அப்போ ஒரு மனுஷனுடைய கர்த்தருடைய சமூகம் இருக்கும் என்று சொன்னால் காரியங்கள் அவனுக்கு சுலபமாகி விடுகிறது, கஷ்டமான காரியங்கள் அவனுக்கு சுலபமாகி விடுகிறது. இதை பார்த்தோம் நேற்று. இன்றைக்கி இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறேன். அது என்னென்றால், எப்படி இந்த கிருபையை அதிகமாக நாம் பெறுவது. நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கு இருக்கிற கிருபையை காட்டிலும் ஒரு 50% அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய செய்கிற வேலையில், படிப்பில், உங்களுடைய காரியங்களில் எவ்வளவு அதிகமான வெற்றி உண்டாகும் என்பதை கவனியுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு கஷ்டமாய் தோன்றுகிறது, கிருபை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும்னா ரொம்ப சுலபமாக தோணும். இன்றைக்கு முடியாதுன்னு நினைக்கிறது, கிருபை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா முடியும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா கிருபை இப்போ அதிகம் வந்துருச்சு, ஆற்றல் ஒன்று வந்துடும். அதுதான் கிருபை. அப்போ கிருபை நமக்கு அதிகமாய் தேவை. நான் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷமாக செய்து கொண்டு வர்றேன், கர்த்தருடைய கிருபை இருக்குது, கர்த்தருடைய சமூகம் என்னோட கூட இருக்கிறது உணர்கிறேன். இருந்தாலும் அநேக நேரத்தில் நான் நினைக்கிறேன், இன்னும் அதிகமாக எனக்கு தேவை கிருபை. இன்னும் வரப்போகிற நாட்களில் எனக்கு இன்னும் அதிகமாக கிருபை தேவைப்படுகிறது. இன்னும் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. சில காரியங்கள் நம்முடைய கைக்கு எட்டாத உயரம் போல் இருக்கிறது, நமக்கு மிகவும் அப்பாற்பட்டது போல தோன்றுகிறது, ரொம்ப கஷ்டமானது போல தோன்றுகிறது. ஆனால் கிருபை இருக்குமானால், தயவு, கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அதெல்லாம் சுலபமாக தோன்ற ஆரம்பித்து விடும். நான் அதை கண்கூட பார்த்துருக்கிறேன் பல முறை. எதெல்லாம் பெருசாக தோணுச்சோ அதெல்லாம் சாதாரணமாக தோணும். ஏன்னா கடவுளுடைய பிரசனம் நம்ம கூட இருக்கும்போது, தயவு நமக்கு இருக்கும்போது, கிருபை இருக்கும்போது அது அப்படி ஆக்கி விடுகிறது. இப்போ எனக்கு கிருபை அதிகமாக தேவை. எத்தனை பேர் நீங்கள் சொல்லி உங்களுக்கு கிருபை அதிகமாக தேவைன்னு? உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரங்களில், உங்களுடைய கையிட்டு செய்கிற காரியங்களில், உங்களுடைய முயற்சிகளில் கடவுளுடைய கிருபை அதிகமாய் தேவைப்படுகிறது. அதை எப்படி இன்னும் அதிகரிப்பது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், கிருபையை தர்றதுக்காக நாம் கர்த்தரிடத்தில் ஒன்றும் போராட வேண்டியதில்லை. கர்த்தர் ஒன்றும் தரமாட்டேன்னு வச்சுருந்து வஞ்சனை பண்ணுறவர் கிடையாது. அவர் தாராளமாய் தருகிறவர். நம்ம கேட்குறதுக்கு முன்னால் நம்ம கேட்குறத காட்டிலும் அதிகமாய் தருகிறவர் அவர். ஆனால் உண்மை என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, சில மனிதர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் கிருபை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் பார்த்துருக்கிறேன். சிலருக்கு சாதாரண காரியம் கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் அவங்களால பெரிய மலை மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்களால அதை தாண்டி வர முடியல, அதை பெரிய ஒரு தடையாக எண்ணுகிறார்கள். அவங்களால சின்ன காரியம் கூட முடியாமல் இருக்குது, திணறுகிறார்கள், சோக்காகிறாங்க. அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் சோக்காகிறாங்க. நமக்கு ஆச்சரியமாக என்ன, இந்த இவ்வளோ சின்ன பிரச்சனையை இவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது, தடையாக இருக்குது அவங்களுக்குன்னு. கிருபை பத்தலை அவங்களுக்கு, கிருபையில் அவர்கள் வாழலை, கிருபை அவர்களுக்கு போதலை. இன்னும் சிலரை பார்த்துருக்கிறேன், வேண்டியதுக்கு அதிகமாக கிருபை அவர்களுக்கு இருக்குது.
ஆளை பார்த்தா சாதாரணமாக இருக்கிறாங்க, ஆனால் செய்கிற காரியம் பெரிய காரியமாக இருக்குது. கடவுள் அவங்களோட இருக்கிறாரு, பெரிய கிருபை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னொரு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது? கடவுள் அப்படி வஞ்சனை பண்ணி தர்றாரா? ஒருத்தனுக்கு குறைவாகவும் ஒருத்தனுக்கு அதிகமாகவும் தர்றாரா? அப்படி நினைக்கல. ஏன்னா கர்த்தர் பாரபட்சமற்றவர், கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தருகிறவர். ஆனால் கிருபையை பெறுவதற்கு சில வழிகள் உண்டு. சில மனிதர்கள் கிருபையை அதிகமாய் பெற்று அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அவர்கள் சரியாக செய்ய கற்றுக்கொண்டார்கள். கிருபையை எப்படி அதிகமாய் பெறுவது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவசியம். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு கிருபை இன்னும் அதிகமாய் பெறுறது எப்படி, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி? இந்த கிருபை பெருகுனா நான் வெற்றி அடைஞ்சிருவேன், இந்த கிருபை பெருகுனா என் பிரச்சனையை மேற்கொண்டுருவேன், இந்த கிருபை பெருகுனா நான் முன்னேறி சென்று விடுவேன், இந்த கிருபை பெருகுனா தடைகளையெல்லாம் மீறி முன்னால் வந்துடுவேன். கிருபை எனக்கு அதிகம் வேண்டும். எப்படி அதிகரிக்க முடியும்? நாம் பார்ப்போம். திருப்போம் சங்கீதம் 89. சங்கீதம் 89 17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரே அவர்களுடைய பலமாக இருக்கிறார், அந்த பலத்தின் மகிமையாக இருக்கிறார். பலத்தின் மகிமைனா, ஒரு பூவினுடைய மகிமைனா என்ன? அந்த பூ முழுமையாக மலர்ந்து எப்படி காட்சி அளிக்க வேணுமோ 100% அப்படி காட்சி அளிக்கும் போது அது என்ன சொல்கிறோம்? அந்த பூ முழு மகிமையோடு காட்சி அளிக்கிறதுன்றோம் இல்லையா? ஒரு விளையாட்டு வீரன் ரொம்ப நல்லா விளையாண்டானா, ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணானா, அன்றைக்கி என்ன சொல்கிறோம்? அவன் ரொம்ப மகிமையாக விளையாண்டான், ரொம்ப க்ளோரியஸ் ப்ளே, ரொம்ப அற்புதமாக விளையாண்டான் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எப்படி விளையாடணுமோ அந்த அளவுக்கு அன்றைக்கி ஃபார்மில் இருந்து நல்லா விளையாண்டான்னு சொல்கிறோம். அதான் மகிமை. அப்போ பலத்தின் மகிமைன்னா, பலன் இருக்குது, ஆனால் அந்த அந்த பலன் இருக்குதான, அந்த பலத்தின் மகிமைன்னு சொன்னால் பலத்தின் பூரணம். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே இவர்களுக்கு இருக்கிற இந்த பலத்தின் பூரணமாய் இருக்கிறார். பலத்தை பூரணமாய் அவர்களுக்கு தருகிறார், நிறைவை தருகிறார். பலத்தின் நிறைவு அவர்களுக்கு இருக்கிறது. அது கர்த்தர் தான் அந்த பலத்தின் நிறைவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. அதுலேயே 17 உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம். கிருபை என்கிற வார்த்தை தயவு என்று சில நேரத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மூல பாஷையில் ஒரே வார்த்தை தான், ஆனால் சில இடத்துல அது கிருபைன்னு மொழிபெயர்க்கிறாங்க, சில இடத்துல அதை தயவுன்னு மொழிபெயர்க்கிறாங்க. தயவை புரிந்து கொண்டால் கிருபை என்னன்னு புரிஞ்சிடும். தயவு கொஞ்சம் இன்னும் சிம்பிளான வார்த்தை. அப்போ உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும் என்று எங்கள் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் பிப்ளிக்கல் லாங்குவேஜ், அந்த காலத்து பாஷை. எங்கள் கொம்பு உயரணும். இன்றைக்கி யார் கொம்பு கும்பெல்லாம் பேசுகிறா? ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால் நமக்கு விளங்க மாட்டேங்குது. கொம்பு உயரும்னு சொன்னால் எங்களுடைய நிலை உயரும். நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைக்கு வருவோம். தாழ்வான நிலையிலிருந்து இந்த தாழ்வான ஒரு ஸ்தானத்திலிருந்து உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு நாங்கள் வருவோம். எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும்னா எங்களுக்கு ப்ரமோஷன் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், உயர்வு உண்டாகும், வாழ்வு உண்டாகும் என்று அர்த்தம். எதனால் உண்டாகுதுன்னு சங்கீதக்காரன் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். கர்த்தருடைய தயவினால் கொம்பு உயருதான். எத்தனை பேர் கொம்பு உயரணும்? கர்த்தருடைய தயவினால் தான் அது உயரணும். நிறைய பேர் மனுஷரிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தயவு பண்ணுவாரா, அவர் தயவு பண்ணுவாரா, இன்னார் தயவு கிடைக்குமா, அன்னார் தயவு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய தயவு உங்களுக்கு இருந்தால் எந்த மனுஷனும் உங்களை தடை செய்ய முடியாது. உங்களுடைய கொம்பு உயரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதில் 1-2 மொழிபெயர்ப்புல நான் வாசித்து காண்பிக்கிற சில காரியங்கள் தெளிவாகிறது. காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதில் இப்படி மொழிபெயர்க்கிறார்கள். 2ஆம் பகுதியை, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்றதை இப்படி சொல்கிறாங்க. பை யுவர் ஃபேவர் யூ கிவ் அஸ் விக்டரி. உம்முடைய தயவினால் எங்களுக்கு நீர் வெற்றியை தருகிறீர். கொம்பு உயரம்ன்றது அதுதான். எங்களுக்கு வெற்றி உண்டாகும். நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த காரியங்களில் எங்களுக்கு வெற்றி உண்டாகும். நாங்கள் பிரயாசப்பட்டு முடியாமல் நிற்கிறோமே, இந்த காரியங்களில் எங்களுடைய பிரயாசங்கள் சாத்தியமாகும், காரியங்கள் கைகூடி வரும் அப்படின்னு தான் அர்த்தம். உம்முடைய தயவினால் எங்களுக்கு
வெற்றியை தருகிறீர் என்கிற விதத்தில் மொழிபெயர்க்கப்படும். பை யுவர் ஃபேவர் யூ கிவ் அஸ் விக்டரி என்று மொழிபெயர்க்கிறார்கள். த கம்ப்ளீட் ஜூவிஷ் பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அவர்கள் இப்படி மொழிபெயர்க்கிறாங்க இந்த வசனத்தை. இது ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேஷன். ஏன்னா யூதர்கள் மத்தியில் இதை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள்ங்கிறது இதில் வெளிவருது பாருங்கள். முழு வசனத்தையும் இப்படி மொழிபெயர்க்கிறார்கள். ஃபார் யூ யுவர் செல்ஃப் இஸ் த ஸ்ட்ரெங்க் இன் விச் தே க்ளோரி. அதாவது நீரே அவர்களுடைய பலனாக இருக்கிறீர், அதிலே அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர் பவர் க்ரோஸ் பை ப்ளீஸிங் யூ. உங்களுடைய தயவுனால் எங்கள் கொம்பு உயரும் என்றதை இப்படி சொல்கிறாங்க. அவர் பவர், ஃபேவர்ன்றதை பவர்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அவர் பை யுவர் ஃபேவர், அதாவது உங்களுடைய தயவுனால் எங்கள் கொம்பு உயரும் என்றதை அவர் பவர் க்ரோஸ் பை ப்ளீஸிங் யூ. எங்களுடைய வல்லமை உம்மை பிரியப்படுத்துகிறதுனாலே அது அதிகரிக்கிறது. அப்போ வாழ்க்கையில் வல்லமை அல்லது கிருபை அல்லது தயவு எப்படி அதிகரிக்கிறது? உம்மை பிரியப்படுத்துகிறதுனாலே எங்களுடைய கிருபை அல்லது தயவு அதிகரிக்கிறது. இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிருபை எப்படி அதிகரிக்கிறதுலாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது தயவு எப்படி அதிகமாக முடியும், எப்படி நாம் அதிகமாக கர்த்தருடைய தயவை பெற முடியும், எப்படி அதிகமான தயவில் நாம் வாழ முடியும்ன்றது தான் பார்த்துட்ருக்குறோம். இங்கே சொல்லியிருக்குது, எங்களுடைய தயவு எப்படி பெருகுதான். அவர் பவர் க்ரோஸ் பை ப்ளீஸிங் யூ. உம்மை பிரியப்படுத்துகிறதன் மூலம் எங்களுடைய வல்லமை, ஆற்றல், எபிலிட்டி, எங்களுடைய நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றிருக்கிற அந்த தயவு பெருகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆற்றல், வெற்றி பெற வைக்கிற அந்த ஆற்றல், திறமை, அறிவு, ஞானம், இதெல்லாம் தான் கிருபைன்னு சொல்கிறோம். இது எப்படி பெருகுகிறது? கர்த்தரை பிரியப்படுத்துகிறதுனாலே அது பெருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ வாழ்க்கையில் இது வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது. கர்த்தரை பிரியப்படுத்துகிறதுனால தயவு பெருகுகிறது. தயவுன்னு அதிகமாக வேணுன்றவங்க கிருபை மட்டும் இருந்தால் போதுங்க. கடவுளுடைய கிருபை இருந்தால் நான் மேலே வந்துடுவேன், கடவுளுடைய கிருபை இருந்தால் நான் வெற்றி பெற்றுருவேன், கடவுளுடைய கிருபை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமானால் நான் நிச்சயமாக முன்னேற முடியும் என்று நினைக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கடவுளுடைய கிருபை இன்னும் அதிகமாக பெறுவது என்பது கஷ்டமல்ல, ரொம்ப சிம்பிளாக வேதவசனம் சொல்லுகிறது. அவருக்கு பிரியமாக இருக்கும்போது கிருபை பெருகுகிறது. அவருக்கு பிரியமாக நாம் இருக்கும்போது கிருபை பெருகுகிறது. திருப்பம் நீதிமொழிகள். அவருக்கு பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம் பாருங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறத பற்றி தானே பேசுகிறோம், பிரியமாக இருந்தால் தான் கிருபை பெருகுன்றோம். இங்கே பாருங்கள் சொல்லியிருக்குது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஆக்சுவலாக இப்படி சொல்லியிருக்கணும், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுக்கு இன்னும் வாழ்க்கையில் வல்லமை அதிகரிக்கும், கர்த்தருடைய தயவு அதிகரிக்கும், அவனுடைய ஆற்றல் அதிகரிக்கும், வெற்றி பெறக்கூடிய சக்தி அதிகரிக்கும் சொல்லியிருந்தால் கரெக்டு தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் எங்கே சொல்கிறாங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். சத்துருக்கள்னால் அவனை பகைக்கிறவர்கள், அவர்கள் கூட அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நல்லா கவனிங்க. அப்போ பிரியமாக இருக்கும்போது, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது என்ன நடக்குது? நமக்குள்ளே ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது, கிருபை பெருகுது, தயவு பெருகுது. அதனால் நம்ம பகைக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள் கூட நம்மோடு கூட சமாதானமாகிறார்கள். இங்கே அவர்கள் நல்லவர்கள் ஆயிட்டதுனால சமாதானமாகிறாங்கன்னு சொல்லலை, இல்லை அவர்கள் விரும்பி நம்மோடு கூட சமாதானமாகி விடுகிறார்கள்னு சொல்லலை, இன்னும் சத்துருக்கள்னு தான் சொல்லிடுது, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு ஒன்றும் சொல்லலை. அந்த சத்துருக்களை, நம்மை பயக்கிறவர்களை, வெறுக்கிறவர்களை, பயத்தெரிச்சல் படுகிறவர்களை, நம்ம அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் நம்மோடு சமாதானமாகும்படி பண்ணுகிறார். God makes them to have peace with us. கடவுள் அவர்கள் நம்மோடு சமாதானமாக இருக்கும்படி செய்கிறதுனால சமாதானமாகிறார்கள் ஒழிய
அவர்கள் விரும்பி நம்மோட சமாதானமாகிறதே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும், சிலர் இருக்கிறாங்க, என்ன நீங்கள் அவங்களுக்கு செஞ்சாலும் அவங்க அவங்க வயிற்றுச்சலை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எப்படி உங்களை அழிக்கலாம், கவுக்கலாம், பிடிக்கலான்றது தான் அவங்களுடைய இது. அவங்க புத்தி திருந்தா சிலருக்கு அப்படி தான் இருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுமோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது மாறாத அந்த ஜென்மத்தை கூட அவனை கூட கர்த்தர் நம்மோடு கூட சமாதானமாக இருக்க பண்ணுகிறார். அவர் அவனை அப்படி ஆக்கி விட்டுறாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவிச்சும் பார்த்துருக்கிறேன் நான். எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன். இதை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எதிர்த்து வருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிலர் அவங்க வீட்டு பிரச்சனையே பெருசாகிடுது. என் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அவங்களால. எனர்ஜியெல்லாம் அங்கே செலவாயிடுது. அவங்க பசங்க, அவங்க இது 1008 தலைவலி, அவங்களுக்கு மண்டையை பிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே இது. என் நினைவே அவர்களுக்கு வர்றதில்லை. நம்மளை ஆளை விட்டுறாங்க, நான் பாட்டுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கிறேன். எண்ணி பார்க்குறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. இது பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக நேரத்தில், உங்களுடைய யுத்தத்தை நான் பண்ணுறேன்றார். நீங்கள் நினச்சிருப்பீங்க மேலேருந்து குதிரை ரதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சோல்ஜர்லாம் எடுத்துகிட்டு வந்து யுத்தம் பண்ண போகிறாருன்னு. கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வர்றானுங்க பாருங்கள். 2-3 ராஜா சேர்ந்து வருவான், அவனுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுருவார். அவன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே செத்து போவான், செதறடிக்கப்படுவான், அவனே நாசமாகிடுவான் பாருங்கள். ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவனை நம்ம போய் ஒன்று ஃபைட் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் அப்போ நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்னும் போது எப்படி பண்ணுவார்னு அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் எப்படியோ பண்ணுவார், உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார். ஏனென்றால் உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்கள் கூட உங்களோடு சமாதானம் ஆகும்படி அவர் செய்வார். அவங்க ஆக மாட்டாங்க, ஆனால் ஆகிற மாதிரி ஆக்கிடுவார் இவர். அதுதான் அவருடைய வேலை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நிறைய பேர் இப்படி நம்புறதில்லை பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தருக்கு நாம் பிரியமாக நடந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை தான் அதிகமாகும். சொல்கிற கிறிஸ்தவங்களை கேட்டிருக்கீங்களே நீங்கள்? நான் கேட்டிருக்கேன் நிறையா. கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கலான்னு பார்த்தாயா எல்லாம் நம்மளை எதுக்குறாங்க. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கும் போது அப்படி தான் நடக்கும் நமக்கு எல்லாம். இது வேதவசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது. கர்த்தருக்கு பிரியமாக நான் நடந்து கொள்ளும்போது எனக்கு சத்துரு, என்னை பதைக்கிறவன், என்னை அழிக்க நினைக்கிறவன், அவனை எல்லாம் என்னோட கூட சமாதானமாகும்படி செய்வார் கர்த்தர். அதை விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு நான் பிரியமாக இருந்தா பிரச்சனை என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு நான் பிரியமாக இருந்தால் பிரச்சனை எப்படியும் வருதா. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லைன்னா கூட பிரச்சனை தான் வரும். உலகத்தில் இருக்கிறீங்களா, அது போதும். என்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறானோ, எதிர் வீட்டுக்காரன் இருக்கிறானோ, என்றைக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்களோ, பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஹலோ, இது ஒரு பெரிய வெளிப்பாடு தேவையா? அதுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பிரச்சனை பண்ணுகிறவர்களே கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களோடு கூட சமாதானமாகும்படி. பிரச்சனை இருக்காதுன்னு நான் சொல்லலை, பிரச்சனை இருக்கும். உலகம்னா பிரச்சனை இருக்குங்க, உலகம் முழுக்க பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நல்லாகிட்டே போனால் பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா? எதையாவது ஒன்று நோண்டிகிட்டே இருப்பான். அடுத்தவன் சும்மா இருப்பானா? என்னத்தையாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆனால் கர்த்தர் அவர்களை நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம்பணும், அதை அறிக்கை செய்யணும். கர்த்தர் என்னுடைய சத்துருக்களை கூட, என்னை பகைக்கிறவர்களை கூட, என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் கூட என்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். அவங்க எனர்ஜியெல்லாம் வேற எங்கேயா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவார். எங்கேயோ முட்டி மோதிக்கோ போய்க்கோன்ட்டு நம்மகிட்டேருந்து அவனை ஃப்ரீ பண்ணி விட்ருவார். அப்படி செய்வார்ன்ட்டு வேதவசனம் சொல்லுது. இன்னொரு அற்புதமான வசனம் பாருங்கள், சங்கீதம் 41க்கு திருப்புங்க. சங்கீதம் 41:10. சங்கீதம் 41:10-11. கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். சங்கீதக்காரன் பாருங்கள், அவன் நம்மளை மாதிரி நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தவன், நம்மளை காட்டில் அதிகமாக அனுபவித்தவன் இன்னும் கேட்டால். ஏன்னா அவன் பிரச்சனை என்னன்னா,
ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் திடீர்னு பெரிய ராஜாவாயிட்டான். ஊரில் இருக்கவனுக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும் பாருங்க. இந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான்யா, நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். இவன் சும்மா இந்த கிட்டார் வாசிக்கிற பேர் வழி நீளமுழு வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இருந்தான். இவன் இந்த கிட்டார் வாசிட்டு பாட்டுக்கிட்டு போலாம். கடைசியில் இன்றைக்கி எப்படி ஆகிட்டான் பாரு, இவன் ராஜாவாயிட்டானேன்னு ஊரே எரிச்சல் வயிற்றுச்சல். இவனை எப்படி கொல்லலாம், அழிக்கலாம், இவனுக்கு எப்படி வலை விரிக்கலாம், எப்படி இவனை நாசமாக்கலான்னு தெரியுறாங்க. எல்லாம் நிறைய பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இவனை அழிக்கிறதுக்காக. அவனுக்கு தெரியுது அது. அவன் சொல்கிறான், கர்த்தாவே, நிறைய சங்கீதங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய விரோதிகளை பற்றிலாம் சொல்கிறான் பாருங்கள். நிறைய விரோதிகள், நிறைய பேர் இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு இதுக்கு முன்னால் இருந்த ராஜாலாம் இவனை தேடுறாரு. இவன் ஓடி ஒழிய வேண்டியதாக போச்சு குகையில் போய். அப்போ இந்த விரோதிகள்லாம் அனுபவிச்சிருக்கிறான் அவன். அப்போ அந்த சூழ்நிலையில் சொல்கிறான், கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறான் பாருங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று. இந்த பிரியமாக இருக்கிறீர் என்று வர்ற வசனம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிரியமாக இருக்கிறீர்ன்றதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பை திஸ் ஐ நோ யூ ஃபேவர் மீ அப்படின்னு வருது. அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தான் அதுக்கு பின்னால் இருக்கிற வார்த்தை. அது நீர் என்மேல் கிருபையாக இருக்கிறீர் என்று இதனால் நான் அறிவேன்றான். நீர் என்மேல் தயை காட்டுகிறீர் என்பது எதனால் அறிவேன்? எதனால் அறிவேன்? என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால். எவ்வளோ சத்துரு இருந்தாங்க, எவ்வளோ பேர் இவனை கொன்று தீர்த்தணும்னு பார்க்குறாங்க. வயிற்றுச்சல், ஊரே வயிற்றுச்சல் படுது. ஆனால் ஒருவனும் அவனை அழிக்க முடியல. அவன் சொல்கிறான், ஏன்னு சொன்னால், உம்முடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்கிறது, உம்முடைய தயவு எனக்கு உண்டாயிருக்கிறது. நீ அதை தான் இப்படி சொல்கிறான், நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிவேன். உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது, உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறது, உம்முடைய தயவு எனக்கு இருக்கிறது என்பதை நான் இதனால் அறிவேன். எதனால்? என்னுடைய சத்துரு யாரை என்னை அழிக்கவே முடியல, அதனாலே நான் அறிவேன் என்று சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க. அப்போ கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்முடைய சத்துரு நம்மை ஜெயங்கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு புரியும். He will not allow our enemies to triumph over us. நம்முடைய விரோதிகள் நம்மை மேற்கொள்ள அவர் இடம் கொடுப்பதில்லை. இருக்கீங்களா? அவர் இடம் கொடுப்பதில்லை. அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். விரோதிகளை பற்றியே புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ, சில நேரத்தில் பிரசங்கங்கள் கூட பார்த்துருக்கேன், ரொம்ப வயிற்றுச்சல் பிரதர், ரொம்ப பொறாமை பிரதர், இந்த பொறாமை மத்தியில் அடியே நான் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கிறேன் பிரதர் வாங்க விடுங்கையான்றது. நான் எவனோ பொறாமப்பட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறான், நீங்கள் விடுங்க, கடவுள் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை கவனிக்க மாட்டாங்க பாருங்கள். கடவுள் உங்களோட இருக்கிறார், அவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அப்போ இந்த கிருபையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, அவன் விரோதி இருக்கிறான்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? அவன் கிடக்கிறான், விடுங்க. கர்த்தருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்து உங்களை காக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீங்க, அவன் ஜெயங்கொள்ள மாட்டான். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், கர்த்தருடைய கிருபை நம்ம ஜெயிக்க பண்ணுகிறது, விரோதியின் மேலே ஜெயத்தை தருகிறது நமக்கு. ஆனால் கிருபையை வைத்து கொண்டு நம்ம கிருபை இல்லாதவங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தோம்னா அப்புறம் தோல்வி தான் அடையணும். கிருபையை கூட விசுவாசத்தில் தான் எடுத்துக்கொள்ளணும். கிருபை தருகிறத விசுவாசம் இல்லைன்னா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ கிருபை எவ்வளோ தந்திருந்தாலும் கிருபை நமக்கு ஜெயந்தர ஆயத்தம், கிருபை நம்ம கூட இருக்குது. ஆனால் அதை அவைல் பண்ணிக்கிறது எப்படி, அதை பெற்றுக்கொள்கிறது எப்படி, அதை அனுபவிக்கிறது எப்படின்னா விசுவாசத்தில் தான். அதுக்கு தான் நாம் அதை அறிக்கை செய்யணும், அதை நம்பணும், அதை பார்க்கணும், அதை கண்ணுக்கு முன்னால் வைக்கணும், அதே வாயில் பேசணும். ஏன்னா எவ்வளோ தான் கர்த்தர் கிருபை செஞ்சாலும் நம்ம வாயிலிருந்து கிருபைக்கு ஆப்போசிட்டாக வந்துக்கிட்டு தோல்வியாக வந்துட்டு இருந்ததுன்னா ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லைங்களா? கடவுள் எவ்வளோ கிருபை தந்திருக்கிறார் நமக்கு, அந்த கிருபையை வீணடிக்கக்கூடாது. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, விரோதியை விட நான் பார்த்துக்கிறேன்றார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன்றார், உன்னுடைய யுத்தத்தை என் யுத்தமாக நான் எடுத்துக்கிறேன்றார். அப்புறம் எனக்கு என்ன யுத்தம் இருக்குது? எனக்கு ஒன்றும் யுத்தம் கிடையாது. எனக்கு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது தான் இருக்குது. யுத்தம் ஒன்றும் கிடையாது. யுத்தத்தை அவர் பார்த்துக்கிறார். அவர் சிதறடிப்பார், விரோதிகளை, எனிமிகளை சிதறடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அப்போ கிருபை தருது, வெற்றியை தருது. வெற்றிக்கான
சக்தியை தருது, ஞானத்தை தருது, அறிவை தருது, எல்லாம் தருது. இதெல்லாம் தந்துருக்கும் போது நான் வந்து ஒன்றும் இல்லாதவன் மாதிரி ஐயோ எனக்கு பிரச்சனை, இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இவன் பிரச்சனை, அவன் பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. பேசிகிட்டு இருந்தோம்னா கிருபை வீணடிக்கிறோம். கிருபை எடுத்துக்கொள்கிற வழி அது இல்லை. எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களேன்னு சொல்லிருக்கு. கிருபை கொடுக்குது, விசுவாசம் எடுத்துக்கொள்ள வேணும். கொடுத்ததை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நமக்கு அது கிடைக்காது. எவ்வளோ கொடுத்திருந்தாலும் நீங்கள் விசுவாசம் காட்டலைன்னா, உங்கள் பேச்சை மாற்றலைன்னா, உங்கள் நம்பிக்கையை மாற்றலைன்னா, எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. கிருபை சத்துருவுக்கு மேலே வெற்றியை தருகிறது. அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? நாம் அதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்யணும். எனக்கு எதிராக எழுப்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். ஆயுதங்களை பற்றி சொல்லுவோம். அந்த வசனம் சொல்லும்போது பாருங்கள், ஏசாயால அது நேரம் இல்லை, அதனால் போகல. நான் உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும்னு சொல்கிறாரு. அதுக்கு முந்தின வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிடுது. அந்த ஆயுதத்தை உண்டாக்குறவன நான் உண்டாக்குனேன்றாரு. அப்படியே சொல்கிறாரு. வாசித்து பாருங்கள் நீங்கள். அந்த ஆயுதத்தை உண்டாக்குறவன் இருக்கானே, அவனை யார் உண்டாக்குனா? நம்ம ஆயுதத்தை பற்றியே பேசுவோம். ஐயோ பெரிய துப்பாக்கி பிரதர், பெரிய குதிரை வச்சுருக்கிறான், பெரிய ரதம் வச்சுருக்கிறான். இதையெல்லாம் உண்டாக்குனவனா நான் உண்டாக்குனேன். அவன் மூச்சு ஒரு நிமிஷத்தில் அப்படி நின்றுச்சுன்னா ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆயுதமே உண்டாகாது இல்லையா? அப்போ ஆயுதத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஆயுதத்தை உண்டாக்குறான் பாருங்க, அவனை உண்டாக்குன கடவுள் நம்முடைய கடவுள். அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. என் சமூகம் உன்னோட கூட போகும், நீ சமாதானமாக இருப்பாய், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் இருக்காரு. அப்போ என் வாழ்க்கை பூரா நான் தீர்மானிச்சிட்டேன், அவருடைய சமூகம் என் கூட இருக்க போகுது, எனக்கு இளைப்பாறுதல், நான் ரெஸ்டடாக இருக்க போகிறேன், நான் சமாதானமாக இருக்க போகிறேன், நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போகிறேன், வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன், கர்த்தர் கொடுத்துருக்கிற காரியங்களை அனுபவிக்க போகிறேன். இதை போட்டு என் தலையை பிச்சுக்க போகிறது கிடையாது. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகம் என்னோட கூட போம், அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார். லைஃபே ஒரு ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது லைஃப் கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. என்ன ரெஸ்ட்டு? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்புறது தான் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டுங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறது இல்லை, அது பிரச்சனையாயிடும், அது ரெஸ்ட் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்கலாம் தலையை பிச்சுக்கணும். அப்புறம் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போன வாரம் கேட்காதுங்க, இந்த வாரம் கேட்டு நான் கேட்டேன்னு அவர் சொன்னார் ரெஸ்ட்டுன்னு, அதனால் அடியேன் ரிசைன் பண்ணுறேன்னு கிடையாது. அது இல்லை, அதை சொல்ல நான். ரெஸ்ட்டுன்னா என்ன? கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், அவர் பார்த்துக்கோ. என்னுடைய யுத்தம் இந்த ஏன் யுத்தம் இல்லை, அவருடைய யுத்தம். என் விரோதியில் அவர் சரி கட்டிடுவார், அவர் என் கூட இருக்கிறார். அதான் ரெஸ்ட்டு. நான் நம்புறது தான் ரெஸ்ட்டு. பாருங்கள், நிறைய பேர் அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதே கிடையாது. வெறும் பெட்டில் படுக்கிறது ரெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. படுத்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, தூங்கி கவலைப்படுறாங்க, சரியாக தூங்க முடியாமல். படுக்கிறதும் ரெஸ்ட் இல்லை, தூங்குறதும் ரெஸ்ட் இல்லை. நம்புறது தான் ரெஸ்ட்டு, விசுவாசிக்கிறது தான் ரெஸ்ட்டு. கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார் என்று நம்புறது தான் ரெஸ்ட்டு. எத்தனை பேர் அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க? இதைத்தான் சொல்லி சொல்லி பார்த்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவள் பிரவேசிக்கவில்லையே என்றார். எபிரேயர் 4 வாசித்து பாருங்கள். அவங்க பிரவேசிக்கலை, ஏன்னா அவருடைய அவிசுவாசத்தினால பிரவேசிக்கவில்லைன்றாரு. அப்போ ரெஸ்ட்டுன்னா ஒரு விசுவாசம். விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டு எல்லாம் சொல்லுங்கள், ரெஸ்ட்டு. பக்கத்தில் இருக்க ரெஸ்ட்டு. நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டே போங்க, ரெஸ்ட்டு. போனவுடனே மனைவி பெரிய பிரச்சனையை சொல்லுங்கள், ரெஸ்ட்டு. புருஷன் பெரிய பிரச்சனையை கலப்ப சொல்லுங்கள், ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டு என்ன ரெஸ்ட்டுன்னு கேட்பாங்க, சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறாரு, அதான் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட், அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கணும். அதில் பிரவேசிக்க let us labor therefore to enter into that rest. அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க நாம் பிரயாசம் பண்ண கடவும்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு பெரிய பிரயாசம் பாருங்கள். எல்லா பிரயாசத்தை காட்டிலும் இது பெரிய பிரயாசம். எந்த பிரயாசம்? நம்புறது ஒரு பெரிய பிரயாசம், விசுவாசிக்கிறது ஒரு பிரயாசம். இன்னைக்கு காலையில் பஸ்ஸில் ஏறி இவ்வளோ தூரம் வந்து இடம் பிடிக்க முடியாமல் பிடிச்சி எப்படியோ திக்கி திணறி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, இது ஒரு பிரயாசம். எதுக்கு இந்த பிரயாசம்? இதை வந்து இப்படி கேட்டாதான் விசுவாசிக்க முடியும், அதுக்குரிய பிரயாசம் இது.
ஹலோ, தினந்தோறும் பைபிளை வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, டேப்பை போட்டு கேட்குறீங்க, கேட்டதையே திருப்பி கேட்குறீங்க. அது என்ன? ஒரு பிரயாசம். நான் கூட அதை பண்ணுறேன். ஒரு பிரயாசம். என்ன பிரயாசம்? இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நான் எடுக்கிற பிரயாசம். உங்களை ஒன்றும் வேர்வை சிந்தி, ரத்த வேர்வை சிந்தி பிரயாசப்பட சொல்லலை. இது ரொம்ப ஈஸியான பிரயாசங்க. இந்த பிரயாசத்தைப்பட்டால் அந்த பிரயாசம் கூட குறைஞ்சிரும். ஹலோ, இது வேறு விதமான பிரயாசம். என்ன பிரயாசம்? வசனத்தை எடுத்து இதை உள்ளத்தில் வச்சு, இதை நம்பி, இதை விசுவாசித்து, இதை நம்புறதுக்கு நான் பிரயாசப்பட வேண்டும். இந்த பிரயாசத்தை தான் பட சொல்கிறார். நிறைய பேர் நிறைய பிரயாசம்லாம் பட தயார், எல்லா பிரயாசத்தையும் பட தயார். நான் சாகவே தயார். சாக வேணாயா, வாழுன்னு சொல்கிறேன். யாரும் சாக சொல்லல, எல்லாத்துக்கும் ரெடி. சில சொல்லுவாங்க இல்லையா, நான் கத்தருக்காக கழுதையாக இருக்கிறேன். அதனால் கத்தருக்காக முதல்ல மனுஷனாயிரு. கழுதையாக இருக்கிறேன், குதிரையாக இருக்கிறேன், எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் மனுஷனாக இருக்கிறதுக்கு மட்டும் ரெடி இல்லை. மனுஷன் அவருடைய சாயல் ரூபத்தின்படி இருக்கிற மனுஷனாக இருன்னு சொல்லியிருக்குது. அப்போ இது ஒரு பிரயாசம். என்ன பிரயாசம்? இதை வாசித்து, இதை அறிந்து கொண்டு, இதை புரிந்து கொண்டு, நுணுக்கமாக தெரிஞ்சு கொண்டு, இவ்வளவெல்லாம் இருக்குது. கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பாருங்கள், அப்பா இது நல்ல காலம் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கு முதல் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, பாரத்தை சுமக்க போகிறதில்லன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அதுதான் பிரயாசம். அது பிரயாசப்பட்டால் தான் அது வரும். பிரயாசம் இல்லாமல் வராது. அந்த பிரயாசம் ஒரு பரிசுத்தமான பிரயாசம். இதில் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் வேறு எதே போட்டு மண்டையை உடச்சிக்கிறது வேறு பிரயாசம். அதில் உதவி செய்ய மாட்டார் அவர். உங்கள் மண்டையை உடச்சிக்கிறதுக்கு அவர் எப்படி உதவி செய்வார்? உடையாமல் பார்க்குறதுக்கு தான் உதவி செய்வார். அது ஆகவே இந்த பிரயாசத்தில் இறங்க வேணும். இருக்கீங்களா? சரி. அப்போ கிருபை எப்படி பெருகுது? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கிருபை பெருகுது. கிருபை பெருகுதுன்னா என்ன ஆகிறது? சத்துருக்கள் கூட நம்மோடு கூட சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. பாயஞர்கள் கூட அப்படியே அமுங்கி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த கிருபை நமக்கு உண்டாக்குகிறது. இன்னொரு காரியம் பண்ணுது கிருபை. நம்முடைய சோதனையின் நேரத்தில் நாம் விழுந்து போகாமல் நம்மை பாதுகாக்கிறது. திருப்பவும் பிரசங்கியின் புஸ்தகம் அப்படியே ரைட்டில் போங்க. நீதிமொழிகள், அதுக்கப்புறம் சங்கீதத்துக்கு அப்புறம் நீதிமொழிகள் வரும், அதுக்கப்புறம் போங்க. 7ஆம் அதிகாரம் 7:26. பிரசங்கி 7:26 எடுத்துட்டிங்களா? கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளுமுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அம்மாமார் கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திடுறேன். இதை வாசித்தோன்னே சில பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வரும். என்னையா இது ஆன்டி உமன் மாதிரி இருக்குது, பைபிளே ரொம்ப மோசமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமாக சொல்கிறதா இருக்குது, இது என்னது இது அப்படின்னு நினைக்கலாம். இது பெண்களை பற்றியே இல்லைன்னு தான் சில வேத வல்லுநர்லாம் சொல்கிறாங்க. அதாவது இதை எழுதினவர் பாருங்கள், நீதிமொழிகள் எழுதும்போது கூட அவர் சில பழக்க வழக்கங்களை வச்சுருக்கார். அவர் என்னென்னா, நீதிமொழிகளில் ஃபார் எக்ஸாம்பிள் ஞானத்தை பற்றி பேசுகிறார். ஞானத்தை பற்றி பேசும்போது அதை ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுகிறார், அழகான ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடுகிறார். அதை கண்டுபிடிக்க சொல்கிறார். அந்த பெண், அப்படிப்பட்ட பெண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கண்டுபிடிச்சி பின்னாடியே போய் விரட்டி போய் அதை பிடிச்சதை அப்புறம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரயாசப்படுறோம். அது மாதிரி ஞானத்தை விரட்டி போய் பிடிச்ச ஞானத்தை கோட்டை விட்டுறாமல் அதை பத்திரமா அப்படியே போதிக்கிறார். அது போகிறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு 8ஆம் அதிகாரம்லாம் வாசித்து பாருங்கள் நீதிமொழிகள். அப்படியே சொல்கிறாரு. ஏன்னா இது நல்லா விளங்குன்னு அவருக்கு தெரியும். இப்படி சொன்னால் தான் நல்லா விளங்குன்னு அவருக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே விளங்கியிருக்கு போல இருக்குது. அது நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் விளங்குன்னு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஞானத்தை கண்டுபிடி, அது பின்னாலேயே விரட்டி அதை பிடி, அதை நாடு, அதை தேடு, அதை சம்பாதி, போய் எடுத்துக்க அப்படிலாம் சொல்கிறாரு. வாசித்து பாருங்கள். அப்புறம் எடுத்துக்கிட்ட பிறகு கோட்டை விட்டுறாத, பத்திரமா வச்சுக்கன்றாரு. ஹலோ, யாரும் ஆமேன்றாங்க. எதை சொல்கிறேன்னு புரிஞ்சு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் நினைக்கிறது அல்ல, நான் சொல்கிறேன் ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி பேசுவது இவருடைய வழக்கம். ஞானத்தை பெண்ணை போல வர்ணிக்கிறது மட்டும் இல்லை,
முட்டாள்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் ஒரு பெண்ணை போல வர்ணிக்கிறார். சொல்றாரு அது ஒரு வசீகரமான ஒரு பெண்ணை போல. என்ன பண்ணுகிறாளாம், அவள் வசியப்படுத்தி அவனை நாசமாக்கி விடுகிறாள். அவனை கெடுத்து கெட்ட வழிகளில் போக பண்ணி அவளை நாசமாக்கி விடுகிறாள். அதுபோல தான் முட்டாள்தனம்ன்றார். பெண் அப்படி பண்ணுறாள்ல, முட்டாள்தனத்தை வர்ணிக்கிறதுக்காக, அதை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்காக அது பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அதை வேற ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்ட் விஸ்டம் அண்ட் ஃபாலி, ஞானமும் முட்டாள்தனமும், அதான் சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாருன்னு இதை மொழிபெயர்க்கிறவர்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இதை வியாக்கியானம் பண்ணணும். பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை இல்லை. என்ன சொல்லியிருக்குது, கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சம்னா இருதயமும் கயிறுகளும் ஆகிய கைகளுமுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். சாவு ரொம்ப கசப்புள்ளது. ஏன்னா சாகும்போது அழுகு தான் வருது, வேதனை வருது இல்லையா, நிறைய கசப்பு இருக்குது சாவில். அதை காட்டிலும் கசப்பு ஒன்று இருக்குதுன்றாரு. பெண்ணு கசப்புள்ளவள்னு சொல்லியிருக்குன்னு நினச்சிக்கூடாது. பெண்ணு இல்லை, என்ன சொல்லுதுன்றாங்க, கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறும் ஆகிய கைகளுடைய ஸ்திரீயானவள்னும் போது முட்டாள்தனத்தை அது குறிக்குது. உலகத்தில் பலவிதமான முட்டாள்தனங்கள் இருக்கிறது. இந்த முட்டாள்தனங்கள் எப்படி இருக்குதா, கண்ணிகளைப் போல வலைகளைப் போல இருக்கிறது. நல்லா இருக்கிறவன் சில முட்டாள்தனமாக போய் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு விடுகிறான், எதுலையாவது அதில் போய் விழுந்துடுறான். விழுந்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அது கண்ணி, ஒரு வேடனுடைய கண்ணி போல. ஒருத்தன் வலை விரிக்கிறான் பாருங்க, எதையோ ஒன்று பிடிக்கிறதுக்காக விரிக்கிற வலை போல, எலி பிடிக்க பொறி மாதிரி. அது மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே தப்ப முடியாது. வாழ்க்கையில் நிறைய இப்படிப்பட்ட பொறிகள் வைக்கப்படுகிறது, இப்படிப்பட்ட கண்ணிகள், இப்படிப்பட்ட வலைகள் மனுஷர்களுக்காக விரிக்கப்படுகிறதாம். இல்லைங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் இந்த வலைகள் கண்ணி வெடி வச்சுருக்கா மாதிரி பாருங்கள். வழியெல்லாம் நம்மளை நாசமாக்குறதுக்கு, நம்மளை கவுக்கிறதுக்கு, நம்மளை வீணாக்குகிறதுக்கு, நம்முடைய பிரயாசத்தெல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறதுக்கு, அழிக்கிறதுக்காக கண்ணி வெடி வச்ச மாதிரி வழியெல்லாம் கிடக்குது பாருங்கள். இதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும், முன்னேறி ஆகணும். இதிலெல்லாம் தப்பி, இதிலெல்லாம் இருந்து காப்பாற்றப்பட்டு எப்படியோ முன்னேறி சென்று தான் நம்முடைய லக்கை நாம் அடைய முடியும். நிறைய பேர் இந்த கண்ணியில் மாட்டிடுறது, வலையில் மாட்டிக்கிறாங்க நடுவில். நிறைய பேர் இதில் சிக்கி விழுந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறது, வாழ்க்கையை வீணாக போயிடுது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது, கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளுமுடைய ஸ்திரீயானவள் மரணத்தை காட்டிலும் கசப்பானவள். மரணத்தை சாவிலும் அது அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அப்போ இப்படி வலைகள் விரிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் பல சோதனைகளை பற்றி சொல்லுது. சோதனைகள், கண்ணிகள், வலைகள் மனுஷனுக்கு உண்டாகிறது. அப்போ இதில் போய் ஒருத்தன் சிக்குனா, வலையில் சிக்கின மாதிரி, கண்ணியில் சிக்கின மாதிரி மீள முடியாது, அவ்வளோதான், உயிரை வாங்கிடுது. அது எப்படி அதனுடைய கைகளை பற்றி எப்படி விவரிக்குது பாருங்கள். கயிறுகளும் ஆகிய கைகள், கயிறு மாதிரி கைன்னு சொன்னால் கையை கட்டி போட்டால் எங்கேயும் அசைய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. கை கட்டப்பட்ட மனுஷனை போல் ஆயிடுறான் அந்த மனுஷன். மாற்றுறவன், இதில் மாற்றுறவன், முட்டாள்தனத்தில் மாற்றுறவன் எப்படி ஆயிடுறான், கையை கட்டி போட்டது போல் ஆயிடுறான், காலை கட்டி போட்டது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இந்த முட்டாள்தனமான இதில் போய் சிக்கிடுவாங்க. சிக்கிட்டு அவனுக்கு கை காலெலாம் கட்டினா மாதிரி ஆகிடும். பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துடுவாங்க போயிட்டு. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை எதுலேயோ ஒன்றில் மாட்டிக்கிட்டு அதில் கை கால் கட்டப்பட்டவர்களாக கிடப்பார்கள். ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பார். அந்த ஒரு சின்ன காரியத்திலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு கிடப்பார்கள். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. முட்டாள்தனம் அப்படிப்பட்டது. ஒரு மனுஷனை கவர்ந்து இழுத்து வலை போட்டு கண்ணி போட்டு பிடிச்சி கையும் காலையும் கட்டிடுற மாதிரி, கயிறுகளுடைய கைகளாம் அது, கட்டி போடுற மாதிரி ஆக்கிடுதான். அது என்ன சப்ஜெக்டு இப்படி இருக்குது. தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான். அந்த வசனத்தில் அப்படியே சொல்லியிருக்கு. இப்படிலாம் இருக்குது, கண்ணி வலைலாம் இருக்குது, கயிறுகள்லாம் இருக்குது. தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான். இங்கே தமிழில் எப்படி வந்திருக்கு, சற்குணனாக இருக்கிறவன். இங்கிலீஷில் எப்படி வந்திருக்கு பாருங்கள், whoso pleaseth the Lord shall escape from her. தேவனை எவன் பிரியப்படுத்துகிறானோ அவன் அவளிடத்திலிருந்து தப்பு. அவள்னா யாரு, முட்டாள்தனத்திலிருந்து, இந்த வீழ்ச்சியிலிருந்து, இந்த சோதனையிலிருந்து, இந்த பயங்கரமான கண்ணியிலிருந்து, வலையிலிருந்து அவன் என்ன பண்ணுவான்,
தப்புவான். யார் தப்புவா? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவன். அதாங்க இப்போ அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம். கிருபை எப்போ பெருகுது? தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது. அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது வாழ்க்கையில் கர்த்தர் தர்ற ஒரு நன்மையில் என்ன? கர்த்தர் தர்ற பல நன்மைகளில் ஒரு நன்மை என்ன? இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கண்ணிகள், வலைகள், கயிறுகள் இதிலிருந்தெல்லாம் தப்பி பிழைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு திராணியை தருகிறார். இந்த கண்ணிலெல்லாம் சிக்காமல், இந்த வலையிலெல்லாம் சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்தியை, ஆற்றலை, அறிவை, ஞானத்தை, விவேகத்தை கர்த்தர் நமக்கு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ரொம்ப முக்கியம்னு? வெற்றி வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், சிலர் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு எப்படி வர்றாங்கன்னா, ஒருத்தர் சொல்லுவார், அந்த காலத்தில் ஞாபகம் இருக்க சொல்லுவார், பிரதர் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கரெக்டாக கோயிலுக்கு போயிடணும், பைபிளை வாசிக்கணும், எல்லாம் பண்ணணும், பிரசங்க கேட்கணும். ஆனால் திங்கக்கிழமை இதை மூடி ஓரமாக வச்சிடணும். ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இது உதவாது பிரதர். திங்கள்லேருந்து சனி வரைக்கும் மல்லு கட்டணும், மல்லுக்கு நிற்கணும். அது வேற வாழ்க்கை. அது திங்கள்லேருந்து சனி வர அது பொல்லாத வாழ்க்கை பிரதர். போட்டு பெரட்டி எடுத்து இவனை கவுத்து அவனை பிச்சு பிரண்டி என்னதையாவது பண்ணி இப்படித்தான் பண்ண வேண்டியது இருக்குது. திங்கள்லேருந்து சனி வேற வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு அழகாக போயிட்டு ஒழுங்காக உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு கரெக்டாக பிரசங்கத்தை கேட்டு, அந்த பிரசங்கம் கோயிலோடு சரி, அது வேலைக்கு ஆகாது. திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு அந்த பிரசங்கத்தை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றார். நான் சொல்கிறேன், அதை விட முட்டாள் இருக்கவே முடியாது. இப்படி நினைக்கிற ஆளை விட ஒரு பெரிய முட்டாள் இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், இது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எல்லா நாளுக்காக தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ சொல்கிறத வச்சு தான் நாளைக்கு உங்களுடைய வெற்றி இருக்கிறது. இதை வச்சு தான் அங்கே நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுக்கு தான் இங்கே வர்றீங்க. இது வேற அது வேற இல்லை, இதுதான் அது. ஹலோ, இதுதான் அங்கே வெற்றி தருகிறது என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிறது. இப்போ வேலைக்கு போகும்போது நிறைய பேர் மல்லு கட்டுறதுக்கு ரெடி. அங்கே அவன் இப்படி பண்ணுறான் பிரதர், என் முதலாளி இப்படி பிரதர், எனக்கு மேலே இருக்கவன் இப்படி, நான் அவனை பாருங்கள் எப்படி பண்ணுறேன், அவனுக்கு நான் வைத்தியம் வச்சுருக்கேனாக்கும், அவனை எப்படி கவுக்கணும்னு எல்லா திட்டமும் போட்டுட்டு செல்வது. ஆனால் இங்கே வந்தால் எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஏன்னா இங்கே நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் உங்கள் மீது ஜெயம் எடுக்க போவதில்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களோடு அவருடைய கிருபை இருக்கிறது. நாளை காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போது அவருடைய சமூகம் உங்களோடு செல்லும். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். நீங்கள் தலையை பிச்சுக்க மாட்டீங்க, நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். அவன் தலையை பிச்சுக்குவான். இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவன் நல்லா வந்துட்டு போகிறானே, வயிறு நிறைய சாப்பிட்றானே, நல்லா சமாதானமாக இருக்கிறானே, இவன் ப்ரமோஷன் மேலே ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டே போகிறானே, கொம்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு தயை அவனுக்கு தெரியாது, கிருபைனா அவனுக்கு புரியாது, கடவுளுடைய கிருபைங்கிறது அவனுக்கு புரியல. உங்கள் கொம்பு உயர்றதை பார்த்து இவன் இப்படியே பார்க்க வேண்டியதான், ஆனே என்னடா இதுன்னு. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்குறது இல்லை பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஞாயிற்றுக்கிழமைக்கு, அது நம்ம வித்தைகளை திங்கள்லேருந்து சனி, அது வேறு, அது தனி டிபார்ட்மெண்ட். அது முட்டாள் தானே அது. இன்னும் கேட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்கவில்லை என்றால் திங்கள்லேருந்து சனி ரொம்ப கஷ்டமாயிடும். நாளைக்கு எவ்வளோ சுலபமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் நாளைக்கு எவ்வளோ சுலபமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா நாளைக்கு போகும்போது இதை மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. போகிறதுக்கு முன்னால் இதை ஒரு தடவை திருப்பி நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு சொன்னார், கிருபை, தயவு, கொம்பு உயரம்னார். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீ என்ன எப்படியா கீழே தள்ளணுன்னே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கொம்பு உயரம்னு கடவுளே சொல்லியிருக்கார். என் கொம்பு உயரம், கண்டிப்பாக நான் போகிறேன், என் கொம்பு உயரம். அவருடைய தயவுனால் என்னுடைய கொம்பு உயரம். நான் போகிறேன், என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக ஒன்றும் செய்தி வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா அவருடைய தயவு எனக்கு உண்டாயிருக்கிறது. வெற்றி பெற முடியாது. சோதனைகள், கண்ணிகள், வலைகள் விரிக்கப்படலாம், கயிறுகள் இருக்கலாம் என்னை கட்டுறதுக்கு, என்னை முடக்கி போடுறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும், அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்குது. இதை நினச்சிக்கிட்டு போங்க. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வேலையே வித்தியாசமாக இருக்கும். ஹலோ, அவன் ட்ரபுள் ஆகிடுவான், நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எப்படி? ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்ததுனால
ஹலோ, சிலர் ஞாயிற்றுக்கிழமையுடைய வேல்யூவே அவங்களுக்கு தெரியுறது இல்லை பாருங்கள். இது ஒரு தடவையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இது அப்படி தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே கேட்குறதுனுடைய அவசியம் என்னன்னு புரிய மாட்டேன் அவங்களுக்கு. அவங்க என்ன நினச்சி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனேன். எங்கள் தாத்தா காலத்தில் நான் போயிட்டுருக்கோம். ஒரு தடவை கூட மிஸ் பண்ணதே இல்லை நான். ஒரு அம்மா சொல்லுது, நான் எப்படியும் போய் விழுந்துடுறது அங்கே, மழையானாலும் வெயில் ஆனாலும் நான் போய் விழுந்துருவேனாக்கும் கோயில்லன்னுது. அப்புறம் சொல்லுது, என் பையன் மறுபடியும் பிறந்த ஒரு பொண்ணை கேட்குறான் கல்யாணத்துக்கு. எனக்கு எப்படிங்க தெரியும் மறுபடியும் பிறந்ததெல்லாம்? அப்படி மறுபடியும் பிறந்ததுன்னா என்னன்னு தெரியல. ஆனால் கோயிலில் கரெக்டாக போய் விழுந்துருமா? கோயிலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? கோயிலில் நல்லா கண்ணை முழிச்சிட்டு இருக்கணும், தூங்கக்கூடாது, பைபிள் எடுத்துக்கிட்டு வரணும், சொல்கிறத கவனிக்கணும், இங்கே கொஞ்சம் செக் பண்ணணும் நான் சொல்கிறது கரெக்டானு. செக் பண்ணிட்டு அப்புறம் எழுதிட்டு போயிட்டு வீட்டில் போய்ட்டு திருப்பி ஒரு தடவை பார்க்கணும். டேப்பையும் வாங்கிட்டு போய் சீடியை வாங்கிட்டு போய் திருப்பி போட்டு ஒரு தடவை எதுக்கும் கேட்டுறணும். இது மனசை விட்டு போயிடக்கூடாது. ஹலோ, நிறைய பேர் ஏன் பயன்படுறதில்லைன்னா இங்கே கேட்டதோடு சரி அதோடு விட்டுறது. அதனால தான் பயன் கிடையாது. திருப்பி திருப்பி கேட்டு அதை பயன்பெற வேணும். அப்போ வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஏன்னா இது ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு உதவும். இருக்கீங்களா? சரி, 1 கொரிந்தியர் 10. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதாவது தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாராம், திராணிக்கு மேலே சோதிக்கிறது இல்லையா, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான வழியை உண்டா. எல்லாத்தையும் வளர்க்குறதுக்கு நேரம் இல்லை, அந்த தப்பித்து கொள்கிற வழியை மட்டும் சொல்லிடுறேன். தப்பிக்கிறதுக்கு வழியை வச்சுருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக உங்களை வீழ்த்த விரிக்கப்படுகிற சகல வலைகள், கண்ணிகள், கயிறுகள் எல்லாத்திலிருந்தும் தப்பித்து கொள்ள ஒரு வழி உண்டு. ஹலோ, எத்தனை வலை விரித்தாலும் அதிலிருந்து தப்பிக்கொள்ள ஒரு வழி உண்டு. அந்த வழி என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. அதான் அந்த வழி, கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை உங்களுக்கு ஒரு வழியை வச்சிருக்குது. அவருடைய தயவு ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்குகிறது. உங்களுக்கு கிருபை மட்டும் போதுமானதாக இருந்தால் எப்பேற்பட்ட சோதனையும் எப்பேற்பட்ட காரியத்தை நீங்கள் வெல்லலாம். எப்பேற்பட்ட கண்ணியும் வலையிலிருந்து நீங்கள் தப்பலாம், கயிறிலிருந்து தப்பலாம். ஏனென்று சொன்னால் கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் வெற்றியை நிச்சயமாய் நீங்கள் பெறலாம். சரி, கடைசியாக இயேசு கிருபையில் வாழ்ந்தார் என்பதை பார்க்குறோம். இயேசு பாருங்கள், அவருக்கு ஏராளமான கிருபை இருந்தது போல் தெரிகிறது. நிறைய நேரத்தில் அவரை கொலை பண்ணுறதுக்கே வந்தாங்க பாருங்கள். இவர் எப்படியா தீர்த்து கட்டணுன்னு அவர் பிறந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க வேலை. அங்கே ஏரோதுன்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்கள், அவன் சின்ன பிள்ளைகளெல்லாம் கொலை பண்ணுன்னு இறங்குறான். பிசாசு ரொம்ப ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பாருங்கள். இந்த ரட்சகரை அழிக்க வேணும்னு பிறந்த உடனே வேலை ஆரம்பிக்கிறது இவரை கொல்றதுக்கு. எத்தனையோ முறை இவரை கொல்ல பார்த்தாங்க. அவங்களுக்கு நேராக அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே கடந்து போயிட்டாரான் அவர் பாட்டுக்கு. அவன் முழிக்கிறான், இவர் பாட்டுக்கு அவன் மத்தியிலேருந்து அப்படியே எஸ்கேப்டு ஆள். ஏன்னா கடவுளுடைய கிருபை. இன்றைக்கி அந்த கர்த்தர் மாறிட்டாருன்றீங்களா? அவரால் உங்களுக்கு அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செய்வார். உங்கள் எதிரி கையில் இருந்தே நீங்கள் அப்போ கண்ணு முன்னாலேயே தப்பி போகிறதுக்கு அவர் வழியெல்லாம் வைத்திருக்கிறார். இயேசு அப்பெல்லாம் நடந்தது பாருங்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், சில சொல்கிறாங்க இல்லையா கடைசியில் அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு. எங்கே அவரை பிடிச்சி அரைஞ்சாங்க? அவரை தேட்டு போகிறாங்க பாருங்கள். கெத்செமனேயில் அவர் இருக்கிறாரு, தேட்டு போகிறாங்க. யாரை தேடுகிறீர்கள்ன்றாரு. உண்மை தான் தேடுற, இயேசுவை தேடுறோன்றாங்க. அவர் நான் தான் இயேசுன்றார். உடனே பொத்துன்னு அத்தனை பேரும் வந்து விழுந்துட்டான். அத்தனை போர்ச்சேவர்களும் தொப்புன்னு விழுந்துட்டான். நான் தான் சொன்னோன்னு விழுந்துட்டான். அப்புறம் யாரை பிடிச்சிட்டு போகிறது? இவர் தான் அவனை எழுப்பி ரெடியாப்பா போகலாம், எந்திரி, நான் ரெடி, நீ ரெடியா, போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வர்ற. அதனால் யாரும் இவரை பிடிக்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவரை பிடிச்சி கட்டியெல்லாம் எழுதிட்டு வரல, ஒன்றும் பண்ணல. இவர் தான் அவனில் பாவம் எழுப்பி விட்டு வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாய் தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுது, பேதுரு பிரசங்கிக்கிறார், பெந்தோஸ்து நாளில் பிரசங்கிக்கிறார். கை மட்டும்தான் ரோம போர்ச்சே வந்து
ஆனால் சித்தம் கர்த்தருடையது, நோக்கம் கர்த்தருடையது, திட்டம் கர்த்தருடையது. அவருடைய நோக்கமும் சித்தமும் திட்டமும் இல்லாமல் ஒரு மனுஷன் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கவே முடியாது. வெறும் கை தான் அவனுக்கு அரைஞ்சது சிலுவையில். ஆனால் சித்தமும் நோக்கமும் ஒப்பு கொடுத்தலும் எல்லாம் கர்த்தரிட்டிருந்து வந்தது. கர்த்தர் அவரை ஒப்பு கொடுத்தபடினால், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால தான் ஜீவனை விட்டார். வழியை யாரும் அவர்கிட்ட பிடுங்கவே இல்லை. கிருபை பெற்றவர் அவர். அப்புறம் பாருங்கள், கிருபை எப்படி வேலை செய்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக அப்பப்போ ரைட் டைமில் ரைட் பிளேஸில் இருக்கார். அவர் எப்போவுமே ஒருத்தர் சொல்கிறார், போய் அந்த மேலறையில் போய் பந்திக்கு ஆயத்தம் படுத்துங்க. அங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். அங்கே பெரிய அறை இருக்கும், அங்கே எல்லாம் இருக்கும், ஆயத்தப்படுத்துன்றார். அங்கே போனால் எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கோம், யாருமே ஏறிடாத கழுதை. கழுதைன்னா நம்ம ஊர் கழுதை மாதிரி நினச்சிடக்கூடாது நீங்கள். நம்ம கழுதைன்னா ரொம்ப கேவலமாக சொல்கிறோம். யாரையா பிடிக்கலன்னா கழுதைன்னு திட்டிடுறோம் இல்லையா? அப்படி கழுதை இல்லை இது. அந்த காலத்தில் கழுதைன்னா ராஜாக்கள் கழுதை மேலே போனானுங்க பாருங்கள். அது வாகனம் அவனுக்கு, அதுதான் அவனுக்கு வந்து இது கிடையாது, காரு கிடையாது. அப்போ கழுதைங்கிறது அந்த காலத்தில் கார் மாதிரி. அவர் சொல்ல யாருமே ஏறிடாத கழுதை. அப்படின்னா புதுசாக ஷோரூமில் இருக்கிற கழுதை, யார் இதுவரை ஏறிடாத பிராண்ட் நியூ கார் பாருங்கள். அதை போய் சொல்லி எனக்கு தேவைன்னு சொல்லுன்னு போவீங்களா நீங்கள் இன்றைக்கி சொல்லி அனுப்பிச்சா? போய் இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஷோரூமில் போய் கத்தருக்கு தேவை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வருவீங்களா? போனால் நடக்கிறது என்னமோ. இது வேடிக்கை என்னன்னா, இவ்வளோ பெரிய வேலைக்கு ஒருத்தன் போன கழுதை கட்டி இருக்குது. அவன் சொல்கிறான் ஆண்டவருக்கு தேவை, அவன் எடுத்துகிட்டு போன்றான். அதை கொண்டாந்து தான் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க எரிச்சலேம்ல. கிருபை அவருக்கு உண்டாயிருக்கிறது. வரி கட்டணும். பேதுரு சொல்கிறான், பேதுரு சொல்கிறார், மீனை பிடி, வாயத்தர, உள்ள காயின் இருக்கும், அதை எடுத்து உனக்கும் கட்டு எனக்கும் கட்டு, 2 பேருக்கு சேர்த்து. அவன் போகிறான், மீனும் கிடைக்குது, மீனுக்கு வாயும் இருக்குது, உள்ள காசும் இருக்குது. அந்த கிடைச்ச காசு 2 பேர் டாக்ஸுக்கும் பத்துற மாதிரி இருக்குது. ஹலோ, எத்தனை பேர் சொல்கிறீங்க கிருபைன்னு? ஏன் இவ்வளோ கிருபை அவருக்கு? ஏன் இவ்வளோ அபார கிருபை? அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வெளியே வர்றாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அங்கே தான் வேலை, அங்கே தான், அதை தானே பார்த்துக்கிட்டு வர்றோம். பிரியமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய கிருபை பெருகுது. இவர் வந்து கர்த்தருக்கு பிரியமானவர். எப்படி பிரியமானவர்? திருப்புங்க யோவான் 8ஆம் அதிகாரம். இருபத்தி 9ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். யாத்ரா 33:14 ஞாபகம் வரட்டும். என்னுடைய சமூகம் உங்களோட கூட போகும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு மோசேக்கு சொன்னார். வரமாட்டேன்னு சொன்னார். அப்புறம் இவன் சொன்ன உடனே, தயவு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னீரேன்னு சொன்ன உடனே, என் சமூகம் உன்னோட கூட போகும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேனார் இல்லையா? இங்கே அதே மாதிரி சொல்கிறார் பாருங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட. கர்த்தர் ஒரு காரியத்துக்காக உங்களை அனுப்புனா கூடயே அவர். ஒரு ஊருக்கு அனுப்புனா அங்கே இருக்கிறார், ஒரு நாட்டுக்கு அனுப்புனா அங்கே இருக்கிறாரு, ஒரு வேலைக்கு அனுப்புனா அங்கே இருக்கிறார், ஒரு வியாபாரத்தை துவங்க அனுப்புனார்னா அங்கே இருக்கிறார், ஒரு சபையை ஆரம்பிக்க அனுப்புனார்னா அங்கே உங்களோட கூட இருக்கிறார். சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். இயேசு வந்து மற்றவங்கள மாதிரி சொல்ல, என்னை இங்கே அனுப்பிச்சிட்டாரா, அவர் அங்கே இருக்கிறார், இங்கே நான் பாடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருக்கு சித்தமானதை பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறேன்றார். இரவும் பகலும் எப்போ பார்த்தாலும் எதை செஞ்சாலும் அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்கிறேன். எனக்கு ஒரே கேள்விதான்றார், நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா? அதை நான் செய்கிறேன். அப்போ நான் தனியே இருக்க வாய்ப்பே இல்லை, என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்போ நான் சொல்கிறேன், இயேசுக்கும் நமக்கு வித்தியாசமா? கர்த்தர் அவரோட மட்டும் அப்படி இருப்பார், நம்மளோட இருக்க மாட்டார். சிலர் சொல்கிறாங்க, அவர் ஏசியா, அவர் இருப்பார், இவர் கூட அவரும் அவர் கூட இருப்பார், அவர் சொல்கிறதெல்லாம் செய்வார், இவர் கூட விடாமல் இருப்பார். நான் வந்து சாதாரண மனுஷன், நான் ஒரு பாவி. எவ்வளோ நாளாக பாவியாக இருக்க போகிறீங்க? என்னைக்கு பிள்ளையாக போகிறீங்க? நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற அதே கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பது தான் அந்த ரட்சிப்பின் நோக்கமே. அவரை போல இருங்கன்னா எல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் இருக்க முடியாதுன்னு நம்புறீங்க? நம்ம மட்டும் இருக்க முடியாது, அவர் தான் இருக்க முடியும்னு எப்படி நம்புறீங்க? நான் சொல்லுகிறேன், நாமும் இருக்க முடியும். அவரை போல இருக்கிறதுனா என்ன? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இன்றைக்கி என் கூட அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் என்னை அனுப்பினார்,
அவர் என்னைக்கு வைத்திருக்கிறார் என்னென்ன கூட இருக்கிறார். அவர் அனுப்புனதை நான் செஞ்சால் என் கூட இருக்கிறார். நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு எதையா செஞ்சேன்னா அவர் வரமாட்டார். ஹலோ, சிலர் சொல்கிறாங்க, ஏங்க கொஞ்சம் வந்தால் தான் என்னவா, நான் சில நேரத்தில் அப்படி இப்படி போவேன், என் கூட வரணுமே அவர். இல்லையே, அவர் வரமாட்டார். நீங்கள் எங்கே போக சொல்கிற, அவர் எங்கே போக சொன்னாரோ அங்கே போங்க, என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க. தனியே விடுவதே கிடையாது. அவர் தனியே விடுவதே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, கூடவே இருப்பேன்றாரு. அதுதான் கிருபை. அப்போ பிதாவை அந்த அளவுக்கு அவர் பிரியப்படுத்தினார். எந்த அளவுக்கு கிருபை அவரோடு கூட இருந்தது, எந்த அளவுக்கு அவர் பிரியப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை அவருக்கு இருந்தது. எந்த அளவுக்கு தேவனை பிரியப்படுத்தினார்னு பாருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் படப்போகிற பாடம் எண்ணி பார்க்குறாரு பாருங்கள். என்ன பாடுபட போகிறோம், சாதாரண பாடல், வெறும் சரீர சாவு இல்லை, ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லாவற்றிலும் மனுஷனுடைய மனு குலத்தின் பாவத்தை இவர் சுமந்து மறிக்க போகிறார். சாதாரண சாவு இல்லை, இது ரொம்ப அகோர சாவு. அதை எண்ணி பார்த்து அவரே தயங்குகிறார் ஒரு நிமிஷம். அவருக்கு சொந்தமாக ஒரு சித்தம் இருக்குது. இவர் ஏதோ ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே பிதாவுடைய சித்தத்தை செய்கிற மாதிரி இவர் இருந்தாருன்னு நினைக்கக்கூடாது. அந்த தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்ன்றார். முடியுமானா இதை அவாய்ட் பண்ணலாமேன்றார். ஏன்னா இவருக்கு யோசித்து பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்புறம் சொல்கிறார், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலுவைக்கு போகிறார். அப்போ பாருங்கள், அவருடைய சித்தத்தை செய்கிறதுல எவ்வளோ முனைப்பாக இருக்கிறாருன்னு. என்ன ஆனாலும் சரி அவருடைய சித்தத்தை நான் செய்வேன், அது சாவே ஆனாலும் சரி, அது அவருடைய சித்தமாக இருந்தால் நான் சாகவும் தயாராக இருக்கிறேன்றது தான் அப்படி போகிறார் அவர். பாடு பண்ணுமா, அகோர பாடுகளாக இருந்தாலும் சரி, அவருடைய சித்தமாக அதை நான் செய்ய தயார். அவர் அப்படி செய்ததுனால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பலன் உண்டாயிருக்கு. நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்குறோம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு காரியம் நிச்சயமாக வழங்கணும். அது என்னென்னா, கர்த்தர் நம்மளை விட ரொம்ப பெரிய புத்திசாலி இல்லைங்களா? அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நீ செய்யின்னு சொன்னார்னா நம்மளுக்கும் கெத்செமனே தோட்டம் மாதிரி வந்துடுது இல்லையா? கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விடு எட்டு நீங்கும்படி செய்யணும்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. சிலர் ஜெபமே பண்ணுறதில்ல. கர்த்தாவே நான் வேறு லைனில் போய்க்கிறேன், உம்முடைய வழி லைனு வேறு, ஏன் லைனு வேறு. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க அது அவர் சொல்கிற வழி ரொம்ப கஷ்டங்க, ஐயோ எனக்கு யோசித்து பார்த்தேங்க அது நடக்காதுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னார்னா அது செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னார்னா நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பார்க்குறாரு. ரொம்ப ஸ்மார்ட் அவர். நான் கூட யோசித்தேன் பாருங்கள், நான் பாஸ்டராக இருக்கணும்னு யோசிக்கவே இல்லை. நான் வேறு ஐடியா வச்சுருந்தேன். பாஸ்டராக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமான வேலைன்னு எனக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் நமக்கு வேணான்னு சொல்லி வேறு பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். அவர் பாஸ்டராக இருக்க சொல்கிறாரு. இப்போ நானும் ஒரு கெத்செமனே தோட்டம் மாதிரி வர வேண்டியதாக போச்சு. உங்க சித்தமானாலும் இந்த பாத்திரம் என்னை நீட்டு விட்டு நீங்கள் இப்படி செய்யும் ஜபம்லாம் பண்ணி பார்த்தாச்சு, நீங்கிற மாதிரி தெரியல. சரி, கடைசியில் ஒரு பெரிய வெளிப்பாடு ஒன்று பெற்றேன். என்னன்னா, அவர் என்னை விட ரொம்ப பெரிய புத்திசாலி. அவருக்கு என்ன செய்கிறாருன்னு அவருக்கு தெரியும். என் உள்ளத்தை என் புத்தியை நம்புறதை காட்டிலும் அவரை சார்ந்திருக்கிறது நல்லது. அதனால் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் பாருங்கள். செய்ய ஆரம்பித்து 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கிறேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு நான் பயந்துருந்தேன். ஆனால் அவர் பயப்படல. அவரெல்லாம் கரெக்டாக பிளான் போட்டு வச்சுருக்கிறார். அவருக்கெல்லாம் தெரியும். அவருக்கு நான் நம்பணும், அவ்வளோதான். நான் அதை நம்பணும். அவர் என்னை விட பெரிய புத்திசாலி, அவர் சர்வ ஞானின்னு நம்பி அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேணும். அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நாம் அவரில் பிரியமாக இருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி செய்வது தான் அவரை பிரியமாக்குறது ஒரே வழி. அவரை பிரியமாக்கும் போது தேவ கிருபை நமக்கு வாழ்க்கையின் எல்லா சவால்களுக்கும் போதுமானதுக்கும் அதிகமானதாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் வெல்ல முடியாத, ஜெயிக்க முடியாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு எதிராக எந்த சக்தியும் நிற்க முடியாது, எதுவும் அதை தடை செய்ய முடியாது. அவர்கள் செய்ய நினைக்கிறதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஆழமாக இது பதியட்டும். இப்படி கிருபை பெரிது, எங்களுக்கு சத்துருக்கள் மேல் ஜெயத்தை தருகிறது. இப்படி பிரசனம் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்கள் எல்லா சோதனைகள், கண்ணிகள், வலைகள், சிக்கல்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறது, தப்புவிக்கிறது. ஸ்தோத்திரம்.
இயேசுவைப் போலவே நாங்களும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தில் நடந்து உம்முடைய பரிபூர்ண கிருபையை நாங்கள் அனுபவிக்கிறோம். பூரண கிருபை அவர்கள் எல்லார் மேலும் உண்டாயிருந்தது போல இந்த சபையின் மேலும் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேர் மேலும் உடைய பூரண கிருபை உண்டாயிருப்பதாக. அவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் கையிட்டு செய்கிற காரியங்களிலே குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பூரண கிருபை, எல்லா அறிவும் ஞானம் ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் உண்டாயிருப்பதாக. வெற்றிக்கு வேண்டிய ஆதாரங்கள் அத்தனையும் அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் எங்களை தனியே விடுவதில்லை, எங்கள் கூடவே இருக்கிறீர். அதுவே உம்முடைய தயவு கிருபை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த சத்தியம் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். உமக்கே கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.